Hello viewers, நீங்க பார்க்க போறது Demon Slayer episode 45 part 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல 2 மாசமா கோமால இருந்த பைய ஒரு வழியா கண்ண முழிச்சிட்டான்ல. கட் பண்ணா கோட்டோன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஒரு மெம்பர். ககுஷிங்கிற கிளீன் அப் க்ரூவை சேர்ந்தவன். அஷிரா மீட்டிங் நடந்தப்ப கூட 2 பேர் வந்திருப்பாங்களே, அதுல ஒரு ஆள். என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஆளுங்க 3 பேரும் பயங்கரமா சண்டையை போட்டுட்டு கடைசியில ஒன்னா உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருந்தானுங்களே, எப்படியோ எல்லாம் உயிரோட இருக்கும்னு. அதுக்கப்புறம் தான் அத்தனை பேரும் வாங்கி இருப்பானுங்க. அப்ப அவன் அங்க வந்திருப்பான். வந்து பார்த்தா பேன்னு கிடந்திருப்பாங்க. பாவம் நெசுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டா. அப்புறம் என்ன 3 பேர்த்தையும் அள்ளி போட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க தூக்கி போடும் போதே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது 3 பேர்த்துக்குமே ஹெவியா அடி வாங்கி இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம அவனுங்க இவனை விட சின்ன பசங்க. பட் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா உசுர கொடுத்து சண்டையை போட்டிருக்கானுங்க. அதுக்காகவே அவங்கள ரொம்ப மதிக்கிறானாமா. இப்ப அவன் கையில கொண்டு போறது பாத்தீங்கன்னா பிரீமியம் கேஸ்ட் எல்லாம் வாங்க. ரேட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதே அவனுக்கு ஒரு கிஃப்டா கொண்டு போய் வச்சிருப்பான். ஆனா பையன் அன்கான்சியஸ்ல தானே இருந்தான். மேபி இதோட ஸ்மெல் அவனுக்கு போய் எந்திரிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா எந்திரிக்கல. சோ இன்னைக்கும் வைக்கலான்ட்டு போகும்போதுதான் துயூரி அங்க வேச உடைச்சிருக்கத பாத்துட்டு, அட லூசு, இப்படி உடைச்சிட்ட, நீ தான் வாயே பேச மாட்டியே, என்ன பண்றது, சின்ன பொண்ணா இருக்கும் போது இருந்தே அவளை டீமனை போட்டு தள்ள பழகிட்டாங்க, அப்படித்தான் இருப்பா அப்படின்ட்டு உடஞ்ச வேஸ் எல்லாத்தையுமே அள்ளி கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவனை விட அவ ஹையர் ரேங்க்ல இருக்கவ, ஆனாலுமே திட்டுவான். எல்லாம் ஒரு அக்கறையில தான். சரி, அந்த வேஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நேரா போய் இதை அவனுக்கு குடுக்கலான்ட்டு வைக்க போவானா. அவன் வந்தப்போ அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டான்னு தெரியல. ஏன்னா அவன் மறைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தால. அவன் அந்த டிஷ்ஷை கொண்டு வந்து குடுக்க வரும்போது ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. காக்கா இந்த டிஷ்ஷை விட்டுருவான். அதுக்கப்புறம் கத்துன்னு கத்துவான். அட லூசு, அவன் கோமால இருந்து வெளியில வந்துட்டான். உனக்கு தான் அது தெரியுமில்ல, மூளை கெட்டவளே. அப்ப மத்தவங்களை கூப்பிட்டு உடனே சொல்ல வேண்டியதானே, அவன் கான்சியஸுக்கு வந்துட்டான்னு. நீ பாட்டுக்கு இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாம் இவனை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா, அப்படி எப்படின்னு அவளை திட்டிட்டே வெளியில போய் அதுக்கப்புறம் கத்துவான் பாருங்க. கத்து ஆஞ்சரோ கோமால இருந்து எந்திரிச்சிட்டான்னு அத்தனை பேரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து உட்கார்ந்தா அழுன்னு அழுது புலம்புவாங்க. நீனா அந்த பொருசுங்க. அப்ப திடீர்னு பேய் மாதிரி ஒன்னு துணியை பொத்திட்டு அங்கிட்டும் இங்கிட்டு அடிச்சு புரண்டு உள்ள வரும். நான் இது இனசுக்கேன்னு நினைச்சேன். நான் வந்தது ஆவோய், நல்ல வேலை எந்திரிச்சிட்டேன்னு சொல்லி கதறி அழுவா. இல்ல இன்னொரு மேட்டர் தெரியுமா, ஜெனுட்சு எல்லாம் வந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா அடுத்த நாளே எந்திரிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம மிஷனுக்கெல்லாம் போக வேண்டாம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னாலும் கேட்காம வலுக்கட்டாயமா மிஷனுக்கு போயிருக்கான். ஆரம்பத்துல எப்படி பயந்து நெருங்கிட்டு இருந்தான். இப்ப பாத்தீங்களா குசும்பே. அதுக்கப்புறம் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா டென்கனோட 3 ஒய்ஃபுமே அவரை அலேக்கா கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் அவரு தானே நடந்து போகணும். அவ்வளவு இன்ஜூரிஸ வச்சுட்டு எப்படி கேஷுவலா நடந்து போறாருன்னு பார்த்தா ஆடி போயிட்டானுங்க, அசந்து போயிட்டானுங்க. சரி, இனசுகேக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாவ ஒரு செகண்ட் தொட்டுட்டு வந்திருக்கான். சொல்ல போனா அவனோட நிலைமை தான் ரொம்ப மோசம். பாய்சன் ஃபுல்லா பாடி ஃபுல்லா பாய்சன், ப்ளீடிங் நிக்கவே இல்ல. அப்படி இப்படின்னு சொன்னோனே அப்ப அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் போல. எனக்கு தான் அவன் மேல சீலிங்ல இருக்க மாதிரி ஹாலுசினேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். மேல சீலிங்ல இருக்க மாதிரி இருக்கான்னு பார்த்தா நிஜமாவே சீலிங்ல ஒட்டிட்டு இருப்பான். எல்லாம் பார்த்துட்டு பீதியில பதறிடுவாங்க. இல்ல கட்டில வந்து டம்முன்னு லேண்ட் ஆயிட்டு 7 நாளைக்கு உனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டேன், அத முதல்ல மனசுல வச்சுக்கன்னு அதுலயும் போட்டி போடுவான். நீ எப்பவுமே சூப்பரும்பானா. அப்பவும் அவன் பிடிச்சு திட்டுவான். என்னால எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமாடா, உனக்கு அவமானமா இல்ல, எக்கமா இல்ல, கேவலமா இல்ல, அப்படி இப்படின்னு திட்டின உடனே அந்த பொடுசுங்க பார்த்துட்டு, மிஸ்டர் இனசுகே, நீங்க தான் இப்ப நிலைமை சரியில்லாம இருக்கீங்க, ஷினோபு என்னென்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. வயலுக்கும் பாடி பயங்கரமா பஞ்சர் ஆயிருக்குது, அதை வெளியில காட்ட மாட்டேங்கிறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு புக்ல இருக்க ஒரு ஹனி பேஜரை காமிச்சு, இது பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு மிருகம், லயனே வந்து கடிச்சாலும் இதை காயப்படுத்த முடியாதாமா. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மிருகம். அது மட்டும் இல்லாம பாய்சன் ப்ரூஃப், எப்படின்னா விஷம் உள்ள பாம்புகள் எல்லாத்தையும் சாப்பிடும். ஷினோபு இத பத்தி சொல்லி நம்ம இனசுகே இருக்கானே அவனும் அந்த ஹனி பேஜர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாளாமா. அப்ப அந்த கோட்டோ பார்த்துட்டு, இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப்பா, சகிக்கலாம்பா. அவோய் மேபி இவனை பத்தி யோசிச்சு அவங்க டயர்டாகி ஏதாச்சும் புலம்பி இருப்பாங்க. அறிவு கட்டவனே, அவன் மேல இருந்து கீழே இறங்கடா, அவனே இப்பதான் கோமால இருந்து எந்திரிச்சிருக்கான், அவன் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு திட்டுனா கண்டுக்கவே மாட்டான். நான் ஒரு இம்மோர்டல், அதனாலதான் நீ அப்படி பில்டப் பண்ணிருக்காங்க பான. கோட்டோவை பார்த்துட்டு, கனவுல வேணா அப்படி இருக்கலாம், நிஜத்துல நீ ஒரு முட்டா பயடாமா. உடனே மாத்தி ஒரே சண்டை. உடனே ஆவோய் பிடிச்சி இழுன்னு இழுப்பா. கிறுக்கு பயில பாய்சன் ஒன்னு அஃபெக்ட் பண்ணல, அதே அளவுக்கு மெடிசனும் உன் உடம்புல அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கல. அதனால ஷினோபு என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு ஒழுக்கமா நடந்துக்க. நீ கேர்ஃபுல்லா இல்லனா உனக்கு சங்கும்பா. அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டு கத்திட்டு கிடப்பான். உயிரையும் அந்த குட்டி பொண்ணும் பார்த்துட்டு, ஐயோ சத்தம் போடாதீங்கோ அப்படின்ட்டு பொறுமையா சொல்லி பாப்பா. யாரும் கேட்க மாட்டாங்க. உடனே கத்திடுவா, டான்ஜரோ தூங்கட்டும், கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்கன்னு கத்திடுவா. அத்தனை பேத்துக்கு ஆச்சரியம். ஏன்னா இவ தான் வாயை திறந்து பேசவே மாட்டாளே. அந்த டைம் டான்ஜரோ பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டான். ஆனா இனசுகே பார்த்துட்டு, ஐயோ மறுபடியும் கோமாக்கு போயிட்டானான்னு புலம்பி தள்ளுவான். பட் அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். சரி, மத்தவங்க எல்லாம் சத்தம் போட வேண்டாம், அவன் தூங்கட்டும், நம்ம வேணா சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இனசுகே மூஞ்ச கொண்டு போய் பக்கத்துல வச்சுட்டு,
அப்படியே மோந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம டமையாவோட பூனை கூட டேஞ்சரோட நிலைமைய பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கும். ஏன்னா அவன் சாகுற நிலைமைக்கு போயிட்டு இப்ப ரிட்டர்ன் வந்திருக்கான். கட் பண்ணா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம பையன் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டான். ஒரே விளையாட்டு தான் போங்க. இவன் எந்திரிச்ச மேட்டரை கொட்டுவுக்கும் லெட்டர்ல எழுதி அனுப்பி இருப்பாங்க. அவன் டியூட்டிக்காக வெளியில போயிருக்கான். அவனுக்குமே அவ்வளவு சந்தோஷம்னு வைங்க. அடுத்து இனசுகே அவன் அட்டூழியமும் தாங்க முடியல. ஏன்னா அவனும் மிஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணி ஜெனிட்சுவா காட்டுறாங்க. அவன் என்னைய விடுங்க நான் போறேன்னு அந்த டீமன் காப்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கான். நான் கூட தைரியம் வந்துருச்சோன்னு தப்பா நினைச்சிட்டேன். அவன் என்னென்ன லொல்லு வேலை பண்ணுவான்னு தான் நமக்கு நல்லா தெரியுமே. அடுத்து டேஞ்சரோ அவன் இவங்கள மாதிரி அடிச்சு புடிச்சு மிஷனுக்கு எல்லாம் கிளம்பல. டெய்லியும் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய சண்டை போட்டு பயங்கரமா அடி வாங்கி ரொம்ப நாள் கோமால இருந்து இப்பதானே ரெக்கவர் ஆகி வந்திருக்கான். அதனால பாடி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்குது. பழையபடி அவனோட ஸ்டெமினாவை ரீகெயின் பண்ணணும். அதுக்காக அந்த சின்ன பொண்ணுங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப நம்ம பையன் இந்த மாதிரி நான் கோமால இருக்கும் போது எனக்கு ஸ்வாடு புதுசு செஞ்சு அனுப்பி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆவாங்க. எது ஸ்வாடான்னு. அவங்க ஹகனசுகா கிட்ட இருந்து சில பல லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அதை வேணா நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்வாட பத்தி பேசிக்கலான்னு கொடுப்பாங்க. பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போடும். அவன் கொட்ட எழுத்துல எழுதியிருப்பான். நான் உன்னைய மன்னிக்கவே மாட்டேன்டா. நீ நாசமாதான்டா போவ. நீ உருப்பட மாட்டடா. எனக்கு உன்னைய பிடிக்கவே பிடிக்காதா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் ஸ்வாடு செஞ்சு தர மாட்டேன்டா அப்படின்னு வாங்குன்னு வாங்கிட்டான். பயலுக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. சொல்ல போனா 2 மாசம் ஆயும் எந்த ஒரு கத்தியுமே வரல. ஒவ்வொரு விஷயத்துக்காக பயலோட கத்தி இப்படித்தான் ஆயிடுது. சரி பேசாம நீங்க டைரக்டா அந்த வில்லேஜுக்கு போய் பேசிருங்களேன். அப்பதான் சரிப்பட்டு வருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க என்ன அந்த ஸ்வாட் ஸ்மித்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க வில்லேஜுக்கு போகணுமாமா. அப்படியா சரி ரைட். அப்ப அங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறாங்கிற மாதிரி சொல்லுவான். இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் ஸ்வாட வாங்குறதுக்கு என்னென்ன அலப்பறெல்லாம் பண்றான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up!